உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா? நான் என்னம்மா பண்ண முடியும்? பாரதி, அது உன்னாலதான் முடியும். ஆதி மனசுல இருக்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். அத நீதான் தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லணுமா? செய்வியா பாரதி? அம்மா, அத நான் எப்படி? பாரதி, ஆதிக்கு உன் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நான் கல்யாணத்துல பார்த்தம்மா. நீ கேட்ட ஆதி கண்டிப்பா சொல்லுவான். எனக்காக இந்த உதவியை நீ செய்யணும் பாரதி. சரிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு ஆதிக்கிட்ட கேட்டு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். பாரதி, எடுத்துக்கோமா. வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கல்ல. எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ். அம்மா, உங்களுக்குமா? இல்ல, எனக்கு வேண்டாம். என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதா? அட ஆமா சார், நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. தபார், அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்தது, நீ கேட்கிற பணத்தை தரேன். அவங்க 2 பேரை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அப்ப இந்த பிரச்சனையை இதோட மறந்துடுங்க சார். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு சார். இனி கவலையை விடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? அட என்ன சார், காசுக்காக என் குடும்பத்து கூட தெரியாம உங்க வீட்டு பையன் உசுரை காப்பாத்துறதுக்காக நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார். நம்புங்க. இரு வரேன். பாரதி, ப்ளீஸ்மா, எப்படியாவது ஆதி மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அது யாருன்னு கண்டிப்பா ஆதிக்கிட்ட கேட்டு சொல்றேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, வா. இதை வச்சுக்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வரேன் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.